சார் இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்க கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒர்க்கை வந்து எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆஃப்டர் டின்னர் வந்து பண்ணலாமா கூடாதா? எகெயின் டிபெண்ட்ஸுங்கிறது தான் ஆன்சர். ஓகே, இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் செய்யணும்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஐடியலி வந்து கேள்வி என்னன்னா, இப்படி பண்ணுறதுனால அவங்களுடைய தூக்கத்தை அது கெடுக்குமா? ஒர்க்கு கண்டிப்பாக கெடுக்கும். அதாவது ஒர்க் ரிலேட்டட் வேலை பண்ணுறாங்கன்னா அதில் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் அந்த வேலையை பார்க்கணுன்னா அது ஏதோ ஒன்று ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். அது ஏதோ ஒன்று முடிக்கணும், அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அந்த வேலையை பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஸ்லீப்பை அஃபெக்ட் பண்ணும். பட் ஒரு அம்மா வந்து குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது ஸ்ட்ரெஸ் கிடையாது, சந்தோஷமான விஷயம். அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க சொல்லி கொடுக்குறதுக்கு. அவங்களோட மென்டல் ஸ்டேட் வந்து நான் குழந்தைக்கு ஏதோ சொல்லி கொடுத்துருக்கேன், குழந்தை படிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள தூக்கத்தை பாதிக்காது. குழந்தைங்க தூக்கம் இதே குழந்தைங்க தூக்கம் எந்த டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறது குழந்தைங்க வந்து இன்னும் சீக்கிரமாக தூங்கணும். அட்லீஸ்ட் ஒரு 9-9:30 குழந்தைங்களை படுக்க வைக்கணும். அந்த டைமில் அவங்கள தூங்க விடாமல் நம்ம வந்து அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறதெல்லாம் நல்லதே கிடையாது. தே ஷுட் ஸ்லீப் ஃபார் ஈவன் 9 hours. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா, நான்லாம் வந்து ஒரு 8:30, 9 தூங்கிடுவோம் நம்ம ஊரில், கிராமங்களில். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா 12 அப்படின்றது தான் ஸ்லீப்பிங் டைமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுமே அப்போ தான் தூங்குறதுக்கு தயாராகிறாங்க. 11:30, 12 தான் வந்து அவங்களே தூங்குறாங்க. அப்படின்றப்ப அது ஒரு நல்ல ஹேபிட்டா? கண்டிப்பாக கிடையாது, நல்ல ஹேபிட் கிடையாது. ஒரு நல்ல ஃபேமிலியில் வந்து ஒரு நல்ல ஹேபிட் அவங்களோட ஹெல்த், மென்டல், எமோஷனல், ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து அட்லீஸ்ட் பை 9:30, 10 சில்ட்ரன் ஷுட் கோ டு பெட். அதுக்குண்டான என்விரான்மெண்ட் வந்து பேரண்ட்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் நம்ம கிராமத்தில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நல்ல விஷயம். அது அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த மெலட்டோனின்லாம் செக்ரேட் ஆகிறது வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த மெலட்டோனினே செக்ரேட் ஆகும். அந்த மெலட்டோனின் இருந்தால் தான் ஸ்லீப் சைக்கிள் நல்லா வரும். அப்போ வெளிச்சத்தை ஜாஸ்தி நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் அந்த மெலட்டோனின் செக்ரேட்டே ஆகாது. இப்போ நிறைய இடத்துல வந்து அதுக்குன்னு டேப்லெட் சாப்பிட்றாங்க, தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் சாப்பிட்றாங்க. ஸோ அதோட தேவையே இல்லை. ஸோ சில்ட்ரனுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவங்களோட ஒர்க், அவங்களோட நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைய கூட ஏதோ ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சீரியஸாக டீச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பேரண்ட்ஸும் வந்து மாற்றிக்கணும். அது அண்டு டின்னர் சாப்பிட்றதும் ஒரு டைம் இருக்குது. அதாவது ரொம்ப லேட்டாகவும் டின்னர் சாப்பிடக்கூடாது. மினிமம் ஒரு 1.5 hours 2 hours இருந்ததுன்னா பிஃபோர் ஸ்லீப்பிங் இட் இஸ் வெரி குட். ஒரு 7-7:30 டின்னர் முடிச்சாங்க, 9:30, 10 படுக்கிறாங்க அப்படின்னு இட்ஸ் வெரி குட். சார் இப்போ தூக்கத்தை பொறுத்தவரையில் அந்த நைட் அப்படின்றது எப்படி இருக்கும்? எப்படி நம்ம தூங்குவோம்? என்ன மாதிரியான ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்புன்றது இருக்கும்? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா. நிறைய 3 or 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீப் ஸ்டேஜஸில் அதை எலாபரேட் பண்ணுற, அதாவது சிலது வந்து லைட் ஸ்லீப் அப்படிம்பாங்க, ரேப்பிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படிம்பாங்க, டீப் ஸ்லீப் அப்படிம்பாங்க. ஸோ ஒரு 4 ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப்பை பற்றி பேசுவாங்க. அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் என்னங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அதாவது அந்த ட்ரீமிங் ஸ்டேட்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இதில் என்ன அப்படின்னா, காமன் பீஸ்ஃபுல்லாக நான் போய் படுத்து தூங்கினேன்னா என்னோடய ஸ்லீப் குவாலிட்டி, இப்போ நிறைய ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்குது அந்த ஸ்லீப் குவாலிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறது. அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், எனக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இருந்தால் நான் காலையில் எந்திரிக்கும் போது ஐ ஃபீல் ஃப்ரெஷ். இஃப் ஐ எம் நாட் ஃபீலிங் ஃப்ரெஷ், ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருக்குது அப்படின்னா மை ஸ்லீப் குவாலிட்டி இஸ் நாட் குட் அப்படின்னா. இப்போ நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம தூங்கிட்டு தான் இருக்கோம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து லிட்ரலாக நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப்பாக நம்ம ஃபீல் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து அது தூக்கம் நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை வந்து கண்ணை மூடி இருந்தால் அது தூக்கம் கிடையாது, நம்ம வந்து நம்மளே மறந்து தூங்குறது தான் தூக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறது? நம்மளே மறந்து தூங்கினா தான் தூக்கம். கண்ணை மூடிட்டு வந்து நம்மளுக்கு அந்த அவேர்னஸ் வெளியில் இருக்கிற சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோன்னா அது தூக்கம் கிடையாது. மேபி யூ கேன் கால் இட் ரெஸ்ட். நான் கண்ணை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வேணால் சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் ஸ்லீப். ஸ்லீப்புன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சிலவங்க வந்து மைல்டாக தூங்குவாங்க, சிலவங்க டீப்பாக தூங்குவாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். மைல்ட் ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஒரு சின்ன சவுண்ட் கேட்டால் கூட எந்திரிச்சிருவாங்க. அவங்களோட ஸ்லீப்பிங் லெவல் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். சிலவங்க வந்து டீப்பாகவே ஸ்லீப் பண்ணுவாங்க. ஸோ ஸ்லீப் அப்படின்னு சொன்னீங்கன்னா யுவர் கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் அபவுட் தி சரௌண்டிங். உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது, அதுதான் ஸ்லீப். நல்ல தூக்கம் வரணும், அதே மாதிரி ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்னலாம் இருக்குது? ரெண்டாவது அட்ரஸ் பண்ணுவோம். நல்லா தூங்கணும் அப்படின்னா ஒன்று, ஒரு 1 hour பிஃபோர் நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணணும். பெட்ரூம், அது தூங்குகிற என்விரான்மெண்ட் அதுவும் முக்கியம். அதாவது லைட்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் பெட்டு, கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். கம்ஃபர்டபுள் பெட், கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட் இருக்கணும் தூங்குறதுக்கு. அந்த இடத்த வந்து வேறு எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பெட்ரூமை வந்து பெட்ரூமாக மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எதுக்கும் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க படுத்துட்ருக்காங்க, இன்னொருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா
ஸ்லீப் எஃபெக்ட் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை வந்து அந்த ஸ்லீப்புக்கு ஃபேவரபுளாக பார்த்துக்கணுங்கிறது நம்பர் 1. நம்பர் 2 நம்ம மைண்ட் அண்ட் பாடி. ஸோ ஃபுட் இன்டேக்கு இப்போது தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எக்ஸசிவாக சாப்பிடக்கூடாது, கெஃபைன் ஜாஸ்தி இருக்கக்கூடாது, டொபாக்கோ ஜாஸ்தி இருக்கக்கூடாது, ஆல்கஹால் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட ஒரு தூக்கத்தை எஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸுங்கிறது வந்து ரெண்டாவது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் வந்து நம்ம மைண்டு, மனசை எப்படி வச்சுருக்கோம் அப்படிங்க. ஸோ அந்த மைண்டு வந்து காம் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஓவர் திங்கிங் எல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா தூக்கம் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து தூக்கத்துக்கு உண்டான மெயின் ஆஸ்பெக்ட். ஓவர் திங்கிங் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நான் ஓவர் திங்க் பண்ணுறேங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். 2வது அதுக்கு உண்டான காசஸ் அண்ட் ரீசன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ரீசன்ஸை வந்து நான் கரெக்டாக ரேஷ்னலாக லாஜிக்கலாக அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்கு உண்டான டெக்னிக்ஸ் என்னென்னா, இப்போ மெடிடேஷன் பண்ணலாம், மெடிடேஷன் ப்ராக்டிசஸ் பண்ணலாம், ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறது, எல்லாத்துக்குமே இந்த 2 விஷயத்துக்குமே ஸ்லீப்புக்கும் சரி ஓவர் திங்கிங்குமே சரி, மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங், எக்ஸசைஸ், ஜிம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜும்பா இந்த மாதிரி எதுக்காவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு போகிறது வந்து வில் ஆல்வேஸ் ஹெல்ப். ஸோ காலையில் நம்ம ஒரு ஏர்லியாக நம்ம டே ஆரம்பித்தோன்னா ஏர்லியாக நம்மளால் போய் படுத்து தூங்கவும் முடியும். 2வது வந்து அந்த மென்டல் ஸ்டேட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது, பழசை பற்றி கவலைப்படாமல் இல்லை ஃப்யூச்சரை பற்றி வரி பண்ணாமல் இப்போ இருக்கிற ப்ரெசென்ட்டுக்கு நான் என்ன பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், பட் அந்த ப்ராப்ளம்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு உண்டான ஒரு மெச்சூரிட்டி நான் கொண்டு வரணும் என் மைண்டில். ஸோ அது ஒரு ஹேபிட், அதை க்ரியேட் பண்ணலாம். எப்போல்லாம் நம்ம போய் அங்கே மாட்டுறோமோ அங்கெல்லாம் வந்து அந்த ஹூக்கு மாதிரி மாட்டுறோமோ அந்த ஹூக்லேருந்து வெளியில் எடுக்கணும். நம்மளே எடுத்துகிட்டு வந்து ஓகே இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் என்ன செய்யலாம், இல்லை என்னால் இது முடியலையா, நான் யாரையாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும். ஃபைனலி லாஸ்ட் ரிசார்ட் வந்து என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியலன்னா டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், நத்திங் ராங். ஸோ தெர் ஆர் வேரியஸ் தெரப்பீஸ், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம், இல்லை தெரிஞ்சவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் யார்கிட்டையாவது பேசி தே கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் தெம் ஆல்சோ. ஸோ அந்த ஓவர் திங்கிங் ஆஸ்பெக்டை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணி ஆகணும், ஏன்னா அது பல இடத்துல வந்து எஃபெக்ட் பண்ணும், இன்க்ளூடிங் ஸ்லீப். ஒருத்தர் வந்து 10 மணிக்கு தூங்கியிருக்காரு, தூங்கி ஒரு 1-2 மணி போலலாம் எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்ச பிறகு அவருக்கு தூக்கமே வரமாட்டேது அப்படின்னு ஒரு காம்ப்ளிகேஷன் சொல்கிறாரு. அப்போ இது என்ன பிரச்சனை, ஏன் இதுவும் மெயினாக வந்து அந்த மைண்டு ரிலாக்ஸ் ஆகலைங்கிறது தான் ரீசன். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள வந்து அலட்டிகிட்டு இருக்கும், அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாது, காமாக இருக்காது மைண்டு படுக்கும்போது. அதனால தான் மோஸ்ட்லி எழுந்திரிக்கிறாங்க. இதை தவிர பயாலஜிக்கலாக வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம், பிளாடர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கூட விஷயம் இருக்கலாம் அவங்க எந்திரிக்கிறதுக்கு. பட் அதெல்லாம் இல்லாமல் ஃபிசிக்கல் பாடி நல்லா இருந்ததுன்னா அவங்க எமோஷனல் மென்டல் ஸ்டேட்டு தான் அதுக்கு காரணம். ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, டென்ஷன் இருக்குது அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால், அதனால தான் மிட் நைட் தூக்கம் கட்டாயி எழுந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த தூக்கத்துக்கு உண்டான ப்ரையாரிட்டி வேறு நிறைய பேர் கொடுக்கறதில்ல. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தூக்கம் வர மாட்டேது, ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எந்த டாக்டரை நம்ம போய் பார்க்கணும்? நார்மலாக இருக்கிற எந்த டாக்டர்கிட்ட போனாலுமே வந்து அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க. அது ஃபஸ்ட்டு பயாலஜிக்கலாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால நம்ம இது பண்ணுறோமா, தூக்கம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். 2வது வந்து நான் என்னோட ஓவர் திங்கிங் அண்ட் என்னோட ஸ்ட்ரெஸ்னால தான் எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா தே கேன் மீட் அ சைக்காலஜிஸ்ட். அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணால் தே கேன் மீட் அ சைக்காட்ரிஸ்ட். சைக்காட்ரிஸ்ட்டை போனால் மெடிக்கேஷன் தான் கொடுப்பாங்க, மெடிக்கேஷன் கொடுப்பாங்க தூக்கத்துக்கு. ஸோ அந்த மெடிக்கேஷன் வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக வச்சுக்கலான்னு சொல்லாமே. ஸோ வேறு அவங்களால வந்து ஒரு ரிலாக்ஸேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரியெல்லாம் பிஹேவியரல் சேஞ்சஸ்னால, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலே அவங்களால அந்த ஸ்லீப்பை வந்து கரெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா தட் இஸ் அ பெஸ்ட் திங் டு டூ. அதுவும் முடியல அப்படின்னா தென் தே மே ஹேவ் டு டேக் மெடிசன். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.